ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம தமிழ் ஸ்கூல் சேனலில் பார்க்க போகிற விஷயம், ஒரு 500 ரூபா முதல் போட்டிங்கன்னா கட்டாயம் 2000 ரூபா வீட்டுக்கு கொண்டு போகலாம். ஜஸ்ட் ஒரு ஆனியன் இதில் கட் பண்ணிடுங்க. ஃப்ளவர் மாதிரி விரிச்சு கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மசாலாவில் டிப் பண்ணி அப்படியே ஆனியனில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அதுவும் ஒரு 30 to 50 rupees வரைக்கும் போகுது. அதாவது நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இவங்க பலவிதமான ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்ணி நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ குறைஞ்ச முதலீடு, மிக மிக கம்மியான ஒரு முதலீடு, 1500 ரூபா முதலீடுலேருந்து, அதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான ஒரு ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி பெரிய ரகத்தில் இருந்து சின்ன ரகம் வரைக்கும் எல்லா விதமான மிஷினரியும் இவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. இதில் எந்த மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்பு எல்லாம் இருக்குது மற்றும் இவங்க என்னென்ன எல்லாம் மிஷின் எல்லாமே வச்சுருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நாம் இந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹமீத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கேன் சார். உங்களுடைய கம்பெனி பற்றியும் உங்களுடைய இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே, ஆக்சுவலாக நம்ம கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். என் பேர் ஜெயமோகன். நம்ம கம்பெனி வந்து கோயம்புத்தூர் ருப்பீலமேடு ஃபன் மால் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம வந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கோம் ஹமீத். ஆமாங்க. ஓகே சார், அதாவது நம்மளுடைய மக்களுக்கு நீங்கள் எந்தெந்த மாதிரியான, அதாவது குறைஞ்சபட்ச மிஷினில் இருந்து எந்த மாதிரியான ஹை குவாலிட்டி மிஷின் எல்லாமே வச்சுருக்கீங்க அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, அதாவது ஒரு சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் பண்ணக்கூடிய எல்லா ஃபுட் மிஷினரிஸ், அதாவது எங்களோட பேஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபுட் மிஷினரிஸு, கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸு, இந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாமே பண்ணிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஹோட்டலு, கேன்டீனு, மெஸ்ஸு, பேக்கரி, கஃபே, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் வேறு என்ன இருக்குங்க, ஹாஸ்டல் கேன்டீன்ஸு, இந்த மாதிரி, அப்புறம் மண்டபம், கல்யாண மண்டபம், இந்த மாதிரி இடங்களுக்கு தேவையான பல்க் குக்கிங்ஸுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன லெவலில் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை பெரிய லெவலில் நான் ஒரு பிளான்ட்டு போட போகிறேன் அப்படின்னா அதுக்குரிய மிஷினரிஸு எல்லா சப்போர்ட்டும் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியுங்க. ஆமாம். ஓகே சார், இப்போ ஒரு சின்ன முதலீடில் ஒரு சாதாரண மக்கள் வந்து உங்கள்கிட்ட பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ முதலீடுலாம் இங்கே வந்து ஆரம்பிக்கலாம் சார்? ஸ்டார்டிங் வந்து 1500 ரூபாயிலிருந்து மக்கள் தொழில் தொடங்கக்கூடிய மிஷினரிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது இதுக்கு நான் எதுவும் கற்றுக்கணுமா, இல்லை எனக்கு ஏதாவது ஸ்கில் வேணுமா, எனக்கு அனுபவம், இல்லை நான் எங்கேயாவது போய் ஏதாவது கற்றுக்கிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஒரு மக்கள் கூட்டமாக இருக்கிற இடத்துல யார் வேணாலும் தொடங்கலாம். கட்டாயம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். ஓகே சார், இப்போ ஒரு மிஷின் வாங்கிட்டாங்க, அந்த டெமோ எல்லாமே நீங்கள் வந்து காட்டுவீங்களா, நீங்கள் சொல்லி கொடுப்பீங்களா இப்படி செய்யணும் அப்படி சொல்லி? தாராளமாக மிஷின் எங்கிட்ட வந்து இங்கே வந்து வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு நான் இங்கே வாங்கும்போதே அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். இல்லை வந்து கால் மூலியமாக எனக்கு ஆர்டர் பண்ணி நான் அவங்களுக்கு பார்சலில் அனுப்புகிறேன் அப்படின்னா மிஷின் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு வீடியோ காலோ இல்லை காலோ பண்ணாங்கன்னா அது இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவேன். நம்மளது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடானு கேட்டால் கிடையாது. எல்லாமே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடியது தான். இது சொன்னாலே நம்ம கற்றுக்கிற மாதிரி தாராளமாக தான். அவங்களுக்கு இப்போ மோஸ்ட் ஆஃப் கண்ணில் பார்த்தாலே ஒரு சில மிஷின்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சார், இப்போ நம்மகிட்ட ஒரு மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது ஒரு போயிடுச்சு அப்படின்னா சர்வீஸ் அப்படி பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் சப்போர்ட்டு, இந்த ஸ்பேர் சப்போர்ட்லாம் வந்து நான் வந்து ஒரு அவுட்டர் ஏரியாவில் இருக்கேன், ஒரு காரணத்தினால அந்த மிஷின் பழுதடைஞ்சிருச்சுன்னா மிஷின் இங்கே கோயம்புத்தூர் போட்டு விட்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எனக்கு ஸ்பேர் மட்டும் கையில் இருந்தால் அதை நானே சரி செஞ்சுக்கக்கூடிய இது அனுபவம் இருக்குது, இல்லைன்னா பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா நான் அந்த ஸ்பேர் சப்போர்ட் எனி டைம் எனி டே பண்ணி கொடுத்துருவேன். இன்றைக்கி கொரியரில் போட்டால் அது நாளைக்கு ரீச் ஆகிடும்.
அப்படி இல்லை எனக்கு நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும், உங்கள் சைட்லேருந்து ஆளுங்க வந்தே தீரணும் அப்படின்னா நான் என்னோடய சர்வீஸ் டீம் அனுப்பிச்சி கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ சார். சார் நீங்கள் எந்த மாதிரியான விஷயம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். உங்களுடைய கம்பெனியுடைய நம்பர் மற்றும் உங்களுடைய அட்ரஸ் ஃபுல்லாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு வரும். வேணும் அப்படி சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஓகே சார், இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ இதை பற்றி என்னன்னு சொல்லி மக்கள்கிட்ட கண்டிப்பாக ஹமீத், இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில், ஈவெண்ட்டில், எக்ஸிபிஷனில், கோயில் திருவிழாங்கள்லாம் பார்த்துருப்போம். ரோட் சைட்லேயும் நிறையா பார்த்துருப்போம். எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒன்று தான், புதுசு கிடையாது. பாப்கார்ன் மிஷின் ஹமீத் இது பேர். இது ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிருப்போம். இதுக்கு பின்னாடி இவ்வளோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு ஒரு நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஹமீத். இது வந்து கரண்ட்டில் இயங்கக்கூடிய மிஷின். நம்மளுக்கு இல்லை எனக்கு கேஸில் வேணும்னா கேஸ்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ஒரு ப்ளக்இன் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சஸ் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிலு, உப்பு, மஞ்சத்தூளும் கார்னும் போட்டுவிட்டு அந்த பாத்திரம் சூடான உடனே இந்த 3 ஐட்டமும் போட்டுவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூடான சுவையான பாப்கார்ன் ரெடி. இதோட கெப்பாசிட்டி வந்து ஒரு 1/4 கிலோ பிடிக்கும். 1/4 கிலோ சோளம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30லேருந்து 50 ரூபா, மேக்ஸிமம் ஒரு 50 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கோங்களேன். ஒரு பேட்சுக்கு ஒரு 10லேருந்து 15 பவுச் வரைக்கும் அந்த பாப்கார்ன் கிடைக்கும். அப்போ ஒரு பேக்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா. நீங்கள் அதில் ரிட்டர்ன்ஸ் எடுக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் மினிமம் விற்கிறாங்க. உங்களுக்கு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மடங்கு இன்கம் கிடைக்கும். அது நம்ம பேஸ்டான நம்ம ஆமாம் மசாலாஸு இல்லை இப்போல்லாம் வந்து ஸ்வீட்லலாம் கூட பண்ணுறாங்க. ஸ்வீட் பாப்கார்ன், இந்த கேரமல் இது தாராளமாக பண்ணிக்கலாம். நீங்கள் அது என்ன எசன்ஸோ அதை மட்டும் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த ஃப்ளேவரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசாக இதில் இந்த சர்வீஸு இந்த பிரச்சனையெல்லாம் கொடுக்காது. அதே மாதிரி நம்ம பவர் கன்சம்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடினா கூட 1 யூனிட் தான் செலவாகும். சிங்கிள் ஃபேஸ் மிஷினுங்க வீட்டு கரண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் கேண்டி பஞ்சு மிட்டாய் மிஷின், இதனுடைய விலை பார்த்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 to 15,000 வரும். இதனோட ஆப்ரேஷனும் ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் மிஷினை ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, எவ்வளோ கிராம் வரும் ஹமீத்? சுமாராக ஒரு 10-20 கிராம்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோ சர்க்கரை அதிகபட்ச விலை இன்னைக்கு 50 ரூபா. ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு 10-20 கிராமில் 1 ரூபா 2 ரூபா கூட வராது. ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கில் வந்து அந்த பஞ்சு மிட்டாய் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 20 ரூபாய்க்கு மேலே தான் விற்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மடங்கு 10 மடங்கு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. ஓகே சார், இதெல்லாம் புதுசாக இருக்குது. இதெல்லாம் விஷயம் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா எக் ரோலு, எக் சாசேஜ், எக் குல்ஃபி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம் சொல்கிறாங்க ஹமீத். டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு. நல்ல ஒரு 4 மடங்கு 5 மடங்கு ப்ராஃபிட் தரக்கூடிய மிஷின். ஒன்றுமே இல்லை, ஒரு முட்டை எவ்வளோ ஹமீத்? அதிகபட்சம் 6 ரூபா. 2 முட்டை எடுத்துக்கோங்க ஹமீத். நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன், நீங்களே பண்ணுங்க. 2 முட்டை ஆம்லெட் கலக்கிற மாதிரி கலக்கிட்டு ஜஸ்ட் இது வந்து கேஸ் கனெக்ஷன் தான். கேஸ் கனெக்ஷன் கொடுத்து பற்ற வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த பேன் ஹீட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு ஒரு 2 முட்டையை கலக்கி இதில் ஊற்றுனீங்கன்னா போதும். ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது பாப்பப் ஆகி நல்லா வெந்து நல்லா புஃப்னு மேலே வரும். முன்னாடியே ஸ்டிக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த ஸ்டிக்கோடு அப்படியே எடுத்து மேலே மயோனைஸு, சாஸு, வேறு ஏதாவது மசால் தூளெல்லாம் தூவி கொடுத்தீங்கன்னா அதனுடைய விலை இன்னைக்கு வந்து 50லேருந்து 100 ரூபா வரைக்கும் போகுதுங்க ஹமீத். பேஸ்ட் ஆன் அதுலேயே வந்து நம்ம உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் எல்லாம் கொடுக்குறாங்க. சிக்கன் ஸ்டஃபிங்கு, பன்னீர் ஸ்டஃபிங்கு, வெஜிடபிள் ஸ்டஃபிங் இந்த மாதிரிலாம் போட்டு அது வேரியஸ் ரேட்டில் விற்கிறாங்க. ஆனால் மினிமம் வெறும் முட்டை 2 முட்டையை உடச்சு ஊற்றுனீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறீங்க? 10 முட்டைக்கு 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறீங்க? 500லேருந்து 600 ரூபா வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறீங்க. எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 10 மடங்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறீங்க. நம்ம காட்டுற மிஷின் எல்லாமே பார்ட் டைம்ல நல்லா பீக்ல போயிட்டு இருக்கிற. நான் இப்போ காட்டின எந்த மிஷினுமே நீங்க ஃபுல் டைமா வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஒரு மார்க்கெட் ஏரியாவில் ஈவினிங் டைம் நல்ல க்ரௌட் இருக்கிற டைமில் ஒரு 4 மணி நேரம், ஒரு 4 மணி 5 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 9 மணி 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஒரு 500 ரூபா முதல் போட்டிங்கன்னா கட்டாயம் 2000 ரூபா வீட்டுக்கு கொண்டு போகலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. இவர் இன்னைக்கு நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற பிஸ்னஸ் இது. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, ஸ்பைரல் பொட்டேட்டோலாம் இந்த பீச் ஓரத்தில் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, மக்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அதனுடைய விலை எல்லாத்துக்குமே ஜென்ரலாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு அது 50 to 80 ருபீஸ் வரைக்கும் விற்கிறாங்க. மினிமம் விலை 50 ரூபா, அதிகபட்ச விலை ஒரு 80 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மிஷினு, உருளைக்கிழங்கு, அது போக நம்ம யூஸ் பண்ணுற கேஸு, அடுப்பு, சட்டி, ஆயிலு, அப்புறம் என்னென்ன மசால் யூஸ் பண்ணுறீங்கன்னா மசாலு. ஒரு உருளைக்கிழங்கோட அதிகபட்ச விலை, ஒரே ஒரு பீஸ் உருளைக்கிழங்கோட அதிகபட்ச விலை 5 ரூபா.
நீங்கள் அதை இதில் சொருகி இது இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும். அது நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி நைஸாக வந்துடும். ஒரு குச்சியில் சொருகி மசாலா தண்ணி மாதிரி கலந்து டிப் பண்ணி அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ணுறீங்க. ஃப்ரை பண்ணி அது மேலே மறுபடியும் அதே மாதிரி மயோனைஸு சாஸு வேறு ஏதாவது மசால் தூவிங்கன்னா மசால் தூவி அப்படியே கையில் கொடுத்தீங்கன்னா 80 ரூபா வாங்கி கல்லால் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனியன், ஜஸ்ட் ஒரு ஆனியன் இதில் கட் பண்ணிடுங்க. ஃப்ளவர் மாதிரி விரித்து கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மசாலாவில் டிப் பண்ணி அப்படியே ஆனியனில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அதுவும் ஒரு 30 to 50 ருபீஸ் வரைக்கும் போகுது. நீங்கள் ஆனியனோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்றைக்கி தேதிக்கு படி கணக்கு பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு பிலோ ஒரு 5 ரூபா ஒரு ஆனியன் அந்த கணக்கு தான் வரும். இன்கம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 5 மடங்கு 6 மடங்கு. ஜஸ்ட் ஆனியன் எடுத்தேன், இங்கே வைக்கிறேன், சும்மா இப்படி ஒரு அமுத்துறேன், அவ்வளோதான். இதுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? சூப்பர் ஏதாவது லேபர்ஸ் வேணுமா? அப்புறம் திரும்ப இங்கே கொண்டு வந்து டச் பண்ணிங்கன்னா அது அப்படியே பூ மாதிரி நம்ம கையில் விழுந்துடும். நல்லா பூ மாதிரி வந்துச்சா, இது அப்படியே ஒரு மசாலாவில் டிப் அடித்து அப்படியே எண்ணெய் சட்டியில் பொரிச்சு அப்படியே கஸ்டமர் கையில் கொடுத்தீங்கன்னா 30லேருந்து 50 ரூபா. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே யூஸ் ஆகும். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேஃபல் மேக்கருக்கு பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வேஃபலுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த மிஷினை யூஸ் பண்ண போகிறோம். இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக் அன்லாக், இதை அன்லாக் பண்ணி இதை மேலே தூக்குனீங்கன்னா அப்படி மேலே வந்துடும். ஓகேங்களா? இதை ஆஃப் பண்ணி கீழே இறக்கிடலாம். இது ஆன் ஆஃப் சுவிட்சு. இதை அன்லாக் பண்ணி வெளியே எடுக்கிறோம். ஜஸ்ட் இதை பாத்திரத்தை இப்போ முடிச்சதுக்கப்புறம் வெளியே எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கீழே கையை வச்சுட்டு இது ரொட்டேட் பண்ணிவிடுங்க, இது வந்துடும். இது கீழே பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் மாதிரி இருக்கும். அதே உள்ளே போட்டுருங்க. மிக்ஸி ஜார் லாக் பண்ணுற மாதிரியா தான் லாக் ஆகிடுச்சு. இங்கே புஷ் அண்ட் ப்ரெஷ் இருக்கு பாருங்க. இதை கீழே அமுத்தி ஜஸ்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் பண்ணுறதுனா மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே வச்சுருக்கோம். எஸ், இந்த பக்கம் கொஞ்சம் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இஜெக்ட் பட்டன் தெரியுதா? இஜெக்ட் பட்டன். இதை என்ன பண்ணுறது அப்படின்னா ப்ரெஷ் பண்ணி இந்த லென்த்தாக இருக்கிறத போடணும். இல்லை பாருங்க, இது ரெண்டுக்கும் வித்தியாசம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க, இதில் ஸ்டெப் இருக்காது. ஸ்டெப் இருக்கிறது இந்த இடத்துல, ஸ்டெப் இல்லாத இடத்துல உள்ளே போகணும். ப்ரெஷ் பண்ணிடுறோம். இது இதில் போட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஷ், அவ்வளோதான். எஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா பிடிச்சிக்கோங்க, அமுத்துனீங்கன்னா எஜெக்ட் ஆகிடும். இதை போட வேண்டாம், ஊற்றுறதுங்க. வேஃபலுக்கான மாவு கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துக்குவோம். எஜெக்ட் பட்டன். ப்ரோ, இது வந்து வேஃபல். நம்ம வேஃபலுக்கான ஏற்கனவே மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போது இதுதான் மிஷினுக்கு ஆன் பண்ணுறதுக்கான மிஷின். இது வந்து டெம்பரேச்சர் பட்டன். இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 300 டிகிரி வரைக்கும் இருக்குது. இது வந்து டைமர். ஓகேங்களா? இப்போ முதல்ல ஹீட் பண்ணிவிடுவோம். ஹீட்டாக இருக்கும், ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஓகே, இப்போ ஹீட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 250 வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பட்டர் லைட்டாக அப்ளை பண்ணிக்குவோம். ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் டைமர் வச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் வச்சுருக்கிறேன் ப்ரோ. இது நம்ம முன்னாடி வேஃபலுக்கு பார்த்தோம் இல்லையா? வேஃபல் பார்த்தோம், செஞ்சோம், சாப்பிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். அடுத்தது போகிறது இடியாப்பம். இடியாப்பம் மாவு பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாவு பேசியறதுக்காக இப்போ நம்ம இது வந்து சின்ன இதுதான், ஒரு 7 kg கமர்ஷியல். அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தது வீட்டு யூஸுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து செமி கமர்ஷியல்னு சொல்லலாம். இதுலேயே கொஞ்சம் பெருசு இருக்குது. இது 7 kg, இது 10, 15, 30, 40 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. இது வந்து 7 kg உள்ள கெப்பாசிட்டி. இதோட ஒர்க்கிங் நம்ம சொல்லிடுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் லாக். மேலேயும் கீழேயும் தூக்குறது. இங்கே கீழே அமுத்திட்டு இதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது லாக் ஆகிடும். அகைன் ஓப்பன் பண்ணிட்டு மேலே தூக்குனீங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ கீழே அமுத்திட்டோம், லாக் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோல். அப்படியே இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண அங்கே பாருங்கள், அங்கேயும் ஸ்பீடு அப்படியே அதிகமாகிட்டே இருக்கு பாருங்கள். அப்புறம் மேலே தூக்குறோம். இந்த இடத்துல இந்த பின் இருக்கு இல்லைங்களா, இதை லைட்டாக மேலே தூக்குறோம், அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம், இப்படியே வெளியே எடுக்கிறோம், அவ்வளோதான். அடுத்தது இந்த மாதிரி இந்த அடுத்த பிளேடை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இதையே அப்படியே உள்ளே போடுறோம், திரும்ப ரொட்டேட் பண்ணி கீழே இறக்கி விட்டுறோம், அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. சார் இதெல்லாம் மிஷின் சார், இடியாப்பம் மேக்கிங் மிஷின் ப்ரோ. இடியாப்பம் இப்போ பண்ணி பார்த்துடலாமா? முதல்ல அப்ளை பார்த்தீங்கன்னா அந்த பிளண்டரில் நம்ம எல்லாமே இடியாப்பம் மாவு எல்லாமே பிசைஞ்சு கொஞ்சம் வேக வச்சு பண்ணுறது நல்லது. ஆனால் நம்மளுக்கு போதியமான நேரம் இல்லை. மாவு உள்ளே போட்டாச்சு. இப்போ எடுத்து இதை கிளாம்ப் பண்ணிட்டோம். இதுதான் ட்ரே எடுத்து ஒன்று வச்சுடுவோம். இது வந்து ஃப்ளோருக்கான ப்ரெஷர் 1 2 3 மாவை எந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா அந்த ப்ரெஷரை மெஷர், அதாவது இன்னும் கொஞ்சம் லோடு எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஆஃப் அண்ட் ஆட்டோமேட்டிக். இது ஆஃப் பண்ணிடலாம். இது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ், ரெடி, டவுன் மேலே இருக்குது. இப்போ இது கீழே மாவு நம்ம இந்த அளவுக்கு தான் போட்டிருக்கோம், கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். அப்போ இந்த அளவுக்கு நம்ம கீழே வரணும் அப்படின்னா இங்கே டவுன் அமுத்துறோம். டவுன், அந்த பிளேட் அப்படியே கீழே போகுது இல்லையா? ஆல்மோஸ்ட் மாவு கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ரெடியில் வச்சிட்டேன். இப்போ மேனுவலாக வேணும்னாலும் மேனுவலாக பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேனுவலாக வரும். ஓகே, இருங்க அமுத்தி பார்க்கலாம் வருதா அப்படின்னு. ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், மேனுவல். இப்போ ஒரு பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கையில் எடுத்துக்கலாம். அடுத்தது அப்படியே வைக்கிறோம். அடுத்த ஒரு பீஸ் பிளேட்டை வைக்கிறோம். திரும்ப மேனுவல் ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த டைம் தான் 4 செகண்ட். அந்த ப்ரெஸ்ஸிங் டைம் அப்படிங்கிறது 4 செகண்ட். 4 செகண்டோட அது நின்றோம். எஸ் ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிரைண்டர் ஐட்டம். வீட்டு யூஸுக்கு நம்மக்கிட்ட கிரைண்டர் இருக்குது, கன்வென்ஷனல் மாடல். அதுக்கப்புறம் டேபிள் டாப் எல்லாமே முன்னாடியே பார்த்துருந்தீங்க. இது வந்து ஒரு சின்ன ஹோட்டலுக்கு இல்லை சின்ன பேக்கரி அப்படின்னா உளுந்து வடையெல்லாம் போடுறாங்க இல்லையா, உளுந்து அரைக்கிறதுக்காக, இல்லைனா ஒரு சின்ன ஹோட்டலுக்கு அப்படின்னா இந்த ஒரு 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் பெல்ட் மாடல், கியர் பாக்ஸ் மாடல் அப்படின்ற ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் கன்வென்ஷனல் டைப். இதை கல்லை தூக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இல்லை மாவோட குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் மாடல் டில்ட்டிங் வந்துடலாம். இது வந்து இங்கே நம்ம வச்சுருக்கிறது சின்ன மாடல் 5 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுவே 50 லிட்டர் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது டில்டபுள். மாவு அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாகவே சாய்ச்சிக்கலாம். ரொம்ப அதை தூக்கணும்னு இல்லை, இது கொஞ்சம் டில்டபுள், ஈஸியாக சாய்ச்சிக்கலாம். கீழே பாத்திரம் வச்சு, ஏதோ இங்கே ஒரு லாக் இருக்குது, லாக்கை போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். கீழே பாத்திரம் வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். எடுக்கும்போது இந்த லாக்கை கொஞ்சம் வெளியே தள்ளிட்டு அப்படியே மேலே தூக்கிடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 லிட்டர் கிரைண்டர் வரைக்கும் நம்ம சிங்கிள் ஃபேஸ்லேயே ரன் பண்ணிக்கலாம், அதாவது வீட்டு கரண்ட்லேயே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் இதுக்கு முன்னாடி இதோட டைமிங் கெப்பாசிட்டி சொல்லிடுறேன். இதில் வந்து அரைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அதுக்கடுத்தது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக மேலே அரிசி போட்டதுமே மாவாக வந்துடும். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மணிக்கு 30லேருந்து 40 கிலோ வரைக்கும் அரைக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 70 to 80 கிலோ, அதுக்கப்புறம் 150 to 200 இந்த மாதிரி நிறைய வர கெப்பாசிட்டியில் இந்த மிஷின் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து காண்டாக்ட் பார்ட் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும். இந்த பிளைடும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சைடு திருப்பி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டிங்க அப்படின்னா இதுவும் அதே தான், அரிசி அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அரைக்கிறது. கொஞ்சம் சின்ன மாடல், எக்கனாமிக்காக இருக்கும். இது இன்ஸ்டன்ட் ரைஸ் வெட் கிரைண்டர், அதை ஷார்ட்டாக ஐஆர்ஜின்னு சொல்லுவோம். இது ரைஸ் அரைக்கலாம், உளுந்தும் நீங்கள் இதில் போடலாம். உளுந்தில் கொஞ்சம் உபரி வராது. உளுந்து அரைக்கும் போது என்ன சொல்கிறது, நல்லா பஃபியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி இதில் கொஞ்சம் வராது. ஒன்ஸ் போட்டதுக்கப்புறமும் நீங்கள் கிரைண்டரில் போட்டிங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாகும். அதில் 1/2 hour to 45 மினிட்ஸ் எடுத்துக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகிடும்.
அவ்வளோதான். ஆனால் இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வச்சுருப்பாங்க, கொண்டு வந்து அரைச்சிட்டு போவாங்க. அரிசி உளுந்து அவங்க கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரிசியும் உளுந்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதில் 2 தடவை போட்டு எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் நல்லா எல்லாமே ஃபைன் கிரைண்ட் ஆகிடும். இதில் எல்லாம் அரிசி உளுந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ப்ராசஸ் அப்படிங்கிறது மிக்ஸ் பண்ணுறது. இது வந்து 50 kg பிளண்டர். இது சின்ன கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நம்ம சின்ன பாத்திரத்துலேயே கிரைண்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய லெவலில் இருந்தது அப்படின்னா இது பிளண்டர் அப்படிங்கிறது கம்பல்சரியாக தேவைப்படும் மிக்ஸ் பண்ணுறதுக்கும். இதில் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரைஸும் வாஷ் பண்ணுறதுனாலும் வாஷ் பண்ணிக்கலாம். இதில் இங்கே முன்னாடி வால்வ் இருக்கும், கீழே வெயிங் ஸ்கேலை வச்சு மேனுவல் ஃபில்லிங்காகவும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் வேணும் அப்படின்னாலும் கூட கீழே ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணி கொடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கிலோ வரைக்கும் ப்ரெஸ் பண்ணால் போதும், 1 கிலோ அதுவும் அடிச்சிடும். இது எல்லாமே அரிசி உளுந்துன்னு எல்லாமே அரைச்சாச்சு, கலக்கையாச்சு, கவர்லேயும் ஊற்றிட்டோம். கவரில் ஊற்றுனதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பேன் சீலர் மிஷின். ஜஸ்ட்டு இந்த ஹேண்ட் சீலரும் இருக்கும், ஹேண்ட் சீலர்லேயும் பண்ணலாம். கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருந்ததுன்னா பேன் சீலர் போய்க்கலாம். இது வந்து அந்த பக்கம் பேக்கெட் வச்சிங்க அப்படின்னா இந்த பக்கம் அப்படியே சீல் ஆகி இந்த கன்வேயரில் அப்படியே விழுந்துக்கிட்டே கன்யூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போல்ட்ரி ப்ராடக்ட். போல்ட்ரி அப்படின்னா ஒரு சிக்கன் கடைக்கு தேவையானது. சிக்கன் முதல்லேருந்து அதோட ஹெட்டை கட் பண்ணுறதுலேருந்து இது ஒரு 5 கோழி கெப்பாசிட்டி. இது 5 கோழி வரைக்கும் அந்த ஹெட்டை கட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு ஹெட் கட் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த ஹெட்டை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளட் எல்லாமே எல்லாம் செந்தராமல் ஒரே இடத்துல கலெக்ட் ஆகிரும். கீழே ட்ரம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரம்மில் எல்லாமே. ஓகே சார், இதில் வந்து எப்படி ஹலால் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணுறது சார்? ப்ரோ அவ்வளோதான், இது நம்ம கையில் தான் பண்ண போகிறோம். இது ஏதோ மிஷின்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு இடத்துல ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஓப்பன், இது கையில் நைஃப் வச்சு தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல உங்களோட ஹலால் அப்படிங்கிறத பண்ணி கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஸ்கேல்டர். கொஞ்சம் ஹாட் வாட்டர் டேங்க்குன்னே சொல்லலாம். இதெல்லாம் முதல்ல உரிக்கிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணியில் முக்குவாங்க. சுடுதண்ணிங்கிறது அந்த இடத்துல கேஸும் வச்சுக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக் மாடல் இருக்குது. கேஸ் வேணும்னா கேஸ் மாடலும் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து ப்ளக்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். அந்த டெம்பரேச்சர் கீழே இறங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிக்கும், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கட் ஆஃப் ஆகிருக்கும். அந்த என்ன டெம்பரேச்சர் நம்ம வைக்கிறோமோ அந்த டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்கேல்டிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெதர் கிளீனிங். இது வந்து 5 பேர்ட் அப்படிங்கிற கெப்பாசிட்டி, 5 கோழி வரைக்கும் போட்டுக்கலாம். இதுக்கு ஸ்டார்டிங்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 கோழியிலிருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. 3 கோழி, 5, அதுக்கப்புறம் 10, 20 கோழி வரைக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ப்ரோ, எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கனை கட் பண்ணுற மிஷின். சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ப்ரோ. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சிக்கன் கட்டிங் மிஷின். இது மேனுவல் கட்டிங் மிஷின் தான். இது மணிக்கு ஒரு 100 கிலோ வரைக்கும் கட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த மிஷின் ப்ளக்இன் பண்ணதும் இந்த பிளேடு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் சிக்கன் பீஸை இப்படியே கட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். இதோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது மணிக்கு ஒரு 100 கிலோ வரைக்கும் கட் பண்ணலாம். அடுத்து சிக்கன்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கு என்ன ப்ரோ, எல்லாமே பிரியாணி பண்ணலாம், குருமா பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் இப்போதைக்கு ட்ரெண்டியாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிரில் மிஷினும் ஷவர்மாவும் தான். கிரில் மிஷின் இது வந்து நம்மக்கிட்ட 9 கோழி உள்ள கெப்பாசிட்டி. இது கொஞ்சம் ஹையராக வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டார்டிங் இதை விட சின்னதும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஷவர்மாக்கு முன்னாடி இது கீமா ப்ராசஸ் அதெல்லாம் இருக்குது. நம்ம அதுக்கும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஷவர்மாவும் கிரில்லும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து இந்த இஞ்சி பூண்டு மசாலா அரைக்கிறதுக்காக, ட்ரையாக இல்லை பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பேஸ்ட்டாக என்னென்ன ஐட்டம் வேணுமோ ஆல்மோஸ்ட் இதில் எல்லாமே பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஹோட்டல்லேருந்து, ஸோ அடுப்பு இல்லாமல் எந்த ஒரு ஹோட்டலும் இல்லை, மண்டபம் இல்லை, சாப்பிடவும் முடியாது. வீட்டுக்கு ரொம்ப தேவை அடுப்பு. அந்த மாதிரி இது நம்ம கமர்ஷியலாக பண்ணிகிட்டு இருக்கோம். இது சிங்கிள் பர்னர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 கிலோ குண்டா வரைக்கும் வைக்கலாம். 50 கிலோ குண்டா வரைக்கும். இதுவே இன்னும் பெரிய குண்டா வேணுனாலும் பெரிய சைஸ்லையும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். சின்னது வேணுனாலும் சின்னதும் பண்ணி கொடுக்கலாம். டபுள் வேணுன்னா டபுள், ட்ரிபிள் வேணுன்னா ட்ரிபிள். பேஸ்ட் ஆன் கஸ்டமருக்கு என்ன தேவையோ அது அத்தனையுமே நம்ம இதெல்லாமே ஃபேப்ரிகேட் பண்ணுறது தான். இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட முடியும். இதுலேயும் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சேட் ஐட்டம்னா இந்த காளான்லாம் போடுறாங்க இல்லையா, இந்த காளான், பேல்பூரி இதெல்லாம் பண்ணுற அந்த சேட் ஐட்டம் கவுண்டரும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூஸ் கவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் எஸ்எஸ் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் முன்னாடி மிஷின்ஸ் பார்த்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விட்ட ஃபேப்ரிகேஷன் பண்ணுற அளவுக்கு A to Z எல்லாமே அட்வான்ஸ் மிஷினரிஸ் அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ப்ரோ அதுதான் டஃப் நீடர், ஆட்டா நீடர், இல்லைன்னா புரோட்டா மாவு பிசைகிறது, சப்பாத்தி மாவு பிசைகிறது எல்லாமே சொல்லலாம். இது கொஞ்சம் எல்லா ஹோட்டலுக்கும் தேவைன்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் பார்க்குற ஹோட்டலில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டா மாட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். போட்டு அந்த புரோட்டா மாவை அடித்து துவைச்சி
பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் அதை இந்த மிஷின் வாங்கி கொடுத்தா அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஜஸ்ட் அதில் தூக்கி உள்ள மாவை போட்டுட்டு தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் வேறு அவங்களுக்கு தேவையான உப்பு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டாங்க அப்படின்னா போதும். அது வந்து 15 நிமிஷத்துக்குள்ளே பிசைஞ்சு கொடுத்துரும், பிரச்சனையே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தோல் உரிக்கிற மிஷின். இது ஜஸ்ட் அப்படியே உள்ள வந்துருங்க. இதுதான் உருளைக்கிழங்கு தோல் உரிக்கிறதுங்க. இது வந்து இந்த எம்மரி பவுடர்னு சொல்லுவாங்க, இதை போட்டிருப்போம். நீங்கள் இது உள்ள வாட்டர் லைன், இந்த இடத்துல தான் வாட்டர் லைன் கனெக்ஷன் கொடுக்கணும். வாட்டர் லைன் கனெக்ஷன் கொடுத்துட்டு இதோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 10 கிலோ உள்ளே போட்டிங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா போதும். அது ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த வழியாக வெளியே எடுத்துடலாம். ரொம்ப டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஏதாவது இந்த மசாலா அரைக்கிறது இது ஆமாம், இதெல்லாம் மண்டபத்துக்கு திடீர்னு ஒரு பூரி மசாலாலாம் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ 100 கிலோ உரிச்சிக்கிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு வேண்டியதே இல்லை. முதல்ல இது எல்லாத்தையும் உரித்து அப்புறம் தூக்கி வேக வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, பீட்ரூட் ஏதாவது போடுறதுனா பீட்ரூட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி போட்டுக்கலாம். ஆனியனும் ஓரளவுக்கு 70% வரைக்கும் கொஞ்சம் தோல் உரித்து கொடுத்துரும். பூண்டுமே ஓரளவுக்கு ரொம்ப இருக்காது, ஓரளவுக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். இதுதான் ஐஸ்கிரீமை க்ரஷ் பண்ணி அந்த கப்பில் ஊற்றி ஒரு கோலா மாதிரி கொடுப்பாங்க, ஐஸ் கோலா. இது பண்ணுறதுக்கான மிஷின் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி கோகனட் ஸ்க்ராப்பர். இது சின்ன மாடலும் இருக்குது, பெரிய மாடலும் இருக்குது. இந்த சின்ன மாடல் வந்து ஏதாவது வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சின்ன ஹோட்டல் இல்லைனா பெரிய ஃபேமிலி அவங்களுக்குலாம் கோகனட் ஸ்க்ராப் பண்ணுறதுக்காக இந்த சின்ன மிஷின் எடுத்துக்கலாம். இது வந்து ஏதாவது சின்ன கல்யாண மண்டபம் அல்லது ஹோட்டலில் கொஞ்சம் தேங்காய் நிறையா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பெரிய மாடலும் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வார்மர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹீட்டாகவே வச்சுக்க வேண்டியது. இந்த பப்ஸு அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நவுத்து போகாமல் இருக்கிறதுக்கு இதில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வார்மாகவே வச்சுக்கும். ஏன்னா சாண்ட்விச் கிரில்லர் ஆல்மோஸ்ட் இந்த ஒரு மிஷின் இருந்ததுனால போதும், ரெட்டை வச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பிஸ்ஸா ஓவன். இது சிங்கிள் டெக் தான், ஸ்டார்டிங் லெவல் அப்படிங்கிற மாதிரி. இதில் இருந்து ஹையர் கெப்பாசிட்டியும் இருக்குது, நம்மகிட்ட ஸ்டார்டிங் லெவலும் இருக்குது. இது சிங்கிள் டெக் பிஸ்ஸா ஓவன். அடுத்து ப்ரோ இந்த ஆனியனை கட் பண்ணி பார்த்தீங்க, ஆனால் ஆனியன் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் டீப் ஃப்ரையர், இதுதான் பொரிச்சு கொடுக்கறதுக்கு. இது எலக்ட்ரிக்கல் மாடல், இது நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர். மணிக்கு 100லேருந்து 150 கிலோ வரைக்கும் கட் பண்ணலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் பண்ணலாம், கிரேட் அதாவது துருவலாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் இதில் கட் பண்ணிக்கலாம். அது எல்லாம் டிஃப்ரெண்ட் சைஸில். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவைன்னா சின்ன பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் உட்காந்து இதுக்காக வெட்டுறதுக்குன்னே இருப்பாங்க. அந்த ஒரு மிஷின் இருந்தது அப்படின்னா போதும், அவங்க 4 பேர் 5 பேர் பண்ணுறத ஒரு 1 மணி நேரத்தில் இந்த மிஷினே எல்லாமே கட் பண்ணி கொடுத்துரும். வேலையும் ஈஸியாக முடியும், குக்கிங்கும் சீக்கிரமாக ப்ராசஸ் முடிஞ்சிடும்.